அருண் விஜய் அருண், நீ நல்லா படிக்கிறடா. படிச்சு என்ன பண்ண போறாங்க? நான் படிச்சு பெரிய டாக்டரா போறேன். அருண், நீ ஆசைப்பட்ட மாதிரி பெரிய டாக்டரா படிச்சு காட்சி 2. அருண் தன்னுடைய நண்பனை சந்திக்கின்றான். விஜய் நண்பன். டென்ஷனா இருக்க? படிக்கலாம் சொல்லி டென்ஷனா இருக்கா? சோகமா இருக்கேன். கிளாஸ் டென்ஷனே இல்லாம ஜாலியா இருக்கேன். எப்படி உடனே மட்டும் இப்படி இருக்க முடியுது? மட்டும் வந்து ஜாலியா இருக்கேன். இதெல்லாம் இருக்கவே முடியல. பத்தியா ஒரு பவுடர் தான் இதெல்லாம் போயிடலாம். வீட்டுல எல்லாரும் திட்டுவாங்க. எல்லாம் போதெல்லாம் ஒன்றும் இல்லடா, வெறும் பவுடர் தான். அந்த கார்னருக்கே போயிட்டாண்டா. கிளாஸ் ஜாலியா இருக்கும், மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்டா. என்ன போட்டு பாருடா. இப்படிதான் உடைய ஒரு மாணவன் நண்பனா ஒரு முறை பார்த்து போட்டு பாரு, ஜாலியா இருக்கும், உலகமே சுத்தம்பா. அந்த ஒரு முறையை நீங்க யோசித்தீங்கன்னா கண்டிப்பா வராது. இப்ப ஒரு முறைக்கு அவன் அருண் நல்லா படிக்கிற மாணவன் அடிமையாகி விட்டான் என்றுதான் அர்த்தம். காட்சி 3. அருண் பயன்படுத்த தொடங்குகிறான். அருண் எப்பொழுதெல்லாம் வகுப்புக்கு போறானோ இன்றைய பீரியட்ல போறப்ப தனியாக மறைத்து கொடுக்கின்றான். அடிச்சு போறான். குடுத்தீங்களா அந்த குடுறாப்ல அருண் இப்பொழுது நண்பர்கள் பயன்படுத்த தொடங்கியவன் அடிக்கடி நண்பரை சந்திக்கின்றான். போதைப் பொருள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். நண்பா நேற்று கொடுத்துருக்கேன் நண்பா. என்னண்ணா மருத்துவர்கள் சோதிக்கின்றார். உடல்நிலை பாதிக்கப்பட்டு நரம்புகள் பாதிக்கப்படுகிறது. பார்க்கிற பொழுது டெஸ்ட் பண்றாரு டாக்டர். உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணப்ப சின்ன ஒரு அவனுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டது. அவன் இந்த பொருளுக்கு ஒரு நமக்கெல்லாம் ஒரு அறிவு அவனுடைய பழக்கத்தை அனுபவம் சொல்றான். யாருமே போதைப் பொருளை யூஸ் பண்ணாதீங்க. அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் கேடு வரும். யாரோ ஒரு நல்ல நண்பனோட சேருங்க. எனக்கும் இந்த விஜய் மேலோட சேர்ந்துடாதீங்க. அவனை மாதிரி நண்பன்லாம் உங்களை கெடுக்க தான் பார்ப்பான். இந்த மாதிரி யாரும் எதிர்த்தெல்லாம் பேசாதீங்க. பார்த்துங்க. அப்புறம்